சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிசி அலகு 7 குறிப்பிடப்பட்டுள்ள கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் பற்றிய தகவலை தான் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போறோம். வாங்க நேரடியாக வகுப்புக்குள்ள போலாம். கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் மிக முக்கியமான சங்ககால புலவர்களில் ஒருவர் யார்னா கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார். இவர் எந்த ஊரை சார்ந்தவர்னா கடியலூர் என்ற ஊரை சார்ந்தவராக அறியப்படுகிறார். இவருடைய பெயரில் இருக்கக்கூடிய இந்த கடியலூர் என்பது ஊர் பெயராகத்தான் இருக்க முடியும் என்று தொல்காப்பியம் குறிப்பிடுகிறது. அதை பற்றியும் பார்க்க போறோம். ஏன்னா கடியலூர் என்ற ஒரு ஊர் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் வேலூர் மாவட்டத்தில் சோளிங்கர் என்ற ஒரு ஆன்மீக ஸ்தலம் இருக்கிறது. யோக லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கான ஒரு பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக இருக்கிறது. அந்த சோளிங்கர் என்ற ஊரின் முந்தைய பெயர் என்னவென்றால் திருக்கடிகை என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. திருக்கடிகை என்றும் கடிகை எனவும் வழங்கப்பட்டிருக்கிறது. தொல்காப்பிய மரபியல்ல என்ன குறிப்பிடப்பட்டிருக்குன்னா கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள் அந்தனர் மரபை சார்ந்தவராக இருக்கலாம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதற்குரிய வரிகள் என்னன்னா ஊரும் பெயரும் உடைத்தொழிற்கருவியும் யாரும் சார்த்தி அவையவை பெருமே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் என்ற இவருடைய முழு பெயர்ல கடியலூர் என்பது ஊர் பெயராகத்தான் இருக்க முடியும் என்பதற்கான சான்றாக இருக்கக்கூடிய தொல்காப்பிய வரிதான் இது. தொல்காப்பியர் என்ன கூறுகிறார்னா ஊரும் பெயரும் என்று குறிப்பிடுகிறார். ஊரும் பெயரும் என்பன எப்படி அமையும்னா எடுத்துக்காட்டுக்கு உறையூர் ஏனிச்சேரி முடமோசியார் முதலில் இருக்கக்கூடிய இந்த பெயர் ஊராக இருக்கும். அதனை தொடர்ந்து வரக்கூடிய இந்த சொல் பெயராக இருக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். கடியலூர் ஒருத்திரங்கண்ணன் என்பது கடியலூர் என்பது ஊர் பெயராகவும் ஒருத்திரங்கண்ணன் என்பது அவருடைய பெயராகவும் கொள்ளப்படுகிறது. அதற்கடுத்து அவர் என்ன சொல்றார்னா உடைத்தொழிற் கருவியும் யாரும் சார்த்தி அவையவை பெருமே என்று குறிப்பிடுகிறார். இந்த வரிகளின் அடிப்படையில் தான் அவர் அந்தனர் மரபை சார்ந்தவராகவும் அறியப்படுகிறார். இப்ப இவருடைய பெயர்ல கடியலூர் என்பது ஊர் பெயராகவும் ஒருத்திரங்கண்ணனார் என்பது அவருடைய பெயராகவும் கொள்ளப்படுகிறது. அடுத்தது இவர் எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்களை பார்க்க போறோம். இவர் 8 தொகையில 2 பாடல்களை மட்டும் எழுதியுள்ளார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 2 பாடல்கள் என்பது வேறு, 2 நூல்கள் என்பது வேறு. 8 தொகையில இவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களின் எண்ணிக்கை 2. 10 பாட்டில் இவர் எழுதியிருக்கக்கூடிய நூல்களின் எண்ணிக்கையும் 2. ஞாபகம் வைத்துங்க. அப்ப 10 பாட்டுல 500 அடிகளை கொண்ட பெரும்பானாற்றுப்படை என்ற நூலை எழுதியிருக்கிறார். 301 அடிகளை கொண்ட பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியிருக்கிறார். 8 தொகையில் அகநானூரில் பாடல் எண் 167 எழுதியிருக்கிறார். குறுந்தொகையில் பாடல் எண் 352 எழுதியிருக்கிறார் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள். இவர் எழுதிய பெரும்பானாற்றுப்படை பற்றிய சிறு குறிப்பை பாருங்க. ஆற்றுப்படை என்றாலே வழிப்படுத்துதல் என்று பொருள். பெரும்பானாற்றுப்படை என்பது ஆற்றுப்படை என்ற வகையை சார்ந்தது. ஒரு அரசரை அணுகி பரிசு பெற்ற ஒரு பாணன் வழியில் எதிர்படக்கூடிய மற்றொரு பாணரை ஆற்றுப்படுத்துவதாக அமைவதுதான் இந்த பெரும்பானாற்றுப்படை என்ற நூல். பெரும்பானாற்றுப்படையில் இருக்கக்கூடிய பாணன் பேரியாழை பயன்படுத்தக்கூடியவன், அதாவது 21 நரம்புகளை உடைய பேரியாழ் எனப்படுகின்ற பெரிய பானை பயன்படுத்தக்கூடியவன். அதனால்தான் இந்த நூலுக்கு பெரும்பானாற்றுப்படை என்று பெயர் வந்தது. இந்த பெரும்பானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்னா தொண்டைமான் இளந்திரையன் என்பவர்தான் இந்த பெரும்பானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன். இந்த நூல் ஆசிரியப்பாவால் ஆனது 500 அடிகளை கொண்டது. இந்த தொண்டைமான் இளந்திரையன் யாருடைய மகனாக கருதப்படுகிறார்னா வெண்வேர் கிள்ளி சோழ அரசனுக்கும் மற்றும் நாகக்கன்னிகை பீலி விளைக்கும் பிறந்த மகனாக தொண்டைமான் இளந்திரையன் அறியப்படுகிறார். இந்த பெரும்பானாற்றுப்படையில் குறிப்பிடப்படுகின்ற பாணன் பேரியாழை பயன்படுத்துபவராகவும் அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட பெரும்பானை பயன்படுத்தக்கூடிய பெரும் பாணரை ஆற்றுப்படுத்துவதால் இந்த நூல் பெரும்பானாற்றுப்படை என்று பெயர் பெற்றுள்ளது. நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வரிகள் பாருங்க. கலங்கரை விளக்கம் என்ற
தலைப்புல நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு என்று அவர் வர்ணித்திருக்கிறார். பாருங்க, வரிகளை பாருங்க. வானம் ஒன்றிய மதலை போல என்று குறிப்பிட்டிருக்கிறார். மதலை என்றால் தூண் என்று பொருள். வானம் கீழே விடாதபடி தாங்கிக் கொண்டிருக்கின்ற தூணை போல இந்த கலங்கரை விளக்கம் காட்சியளிக்கிறதா. அதற்கடுத்து பாருங்க, ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி. சென்னி என்றால் உச்சி என்ற பொருள். ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டதுதான் அந்த வானம். அந்த வானத்திற்கே தாங்கி நிற்கின்ற தூணை போல இந்த கலங்கரை விளக்கம் இருக்கிறதா. விண்புறணி வந்த வேயா மாடத்து என்று குறிப்பிடுகிறார். இதற்கு என்ன பொருள்னா, வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் என்று குறிப்பிடுகிறார். இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி. நெகிழி என்றால் தீச்சுடர் என்று பொருள். நெகிழி என்றால் தீச்சுடர் என்று பொருள். இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய தீச்சுடரை குறிப்பிடுகின்றார். உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை என்று கடைசி வரியாக குறிப்பிடுகிறார். கடலில் துறையறியாமல் கரையறியாமல் ஆங்காங்கே அலைந்து கொண்டிருக்கும் மரக்கலங்களை தன்னுடைய துறை நோக்கி அழைக்கின்ற ஒரு விளக்காக இருக்கிறது என்று அவ்வளவு அருமையாக கலங்கரை விளக்கத்தை பற்றி பாடியிருக்கிறார் பெரும்பானாற்று படையில் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள். அடுத்தது பட்டினப்பாலை. பட்டினப்பாலை என்ற நூலை எழுதியவரும் கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் அவர்கள்தான். இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் பெருவளத்தான், அதாவது கரிகால் சோழன் தான். இந்த நூல் கரிகால் சோழனை சிறப்பிப்பதை விட காவிரி பூம்பட்டினத்தை பற்றியும் காவிரி ஆற்றை பற்றியும் தான் மிகவும் விரிவாக சிறப்பிக்கிறது. மொத்தம் 301 அடிகளை கொண்ட ஆசிரியப்பாவாலானது காவிரி ஆற்றின் பெருமையையும் காவிரி பூம்பட்டத்தின் சிறப்புகளையும் இந்த நூல் குறிப்பிடுகிறது. இந்த நூலை பாடியதால் அரசர் இவருக்கு என்னென்ன சிறப்புகள் செய்தார்னா, பட்டினப்பாலை என்ற நூல் அரசர் செய்த சிறப்பை பற்றி குறிப்பிடலை. ஆனால் ராசராசன் சோழன் உலா என்ன குறிப்பிடுகிறதுனா, கடியலூர் ஒருத்திரங்கண்ணனார் 16,100,000 பொன் வழங்கினான் என்று குறிப்பிடுகிறது. இந்த செய்தியை பிற்காலத்தில் வந்த கலிங்கத்து பரணி, குலோத்தங்கன் பிள்ளைத்தமிழ் மற்றும் திருவெள்ளரை கல்வெட்டு ஆகிய நூல்கள் ஆகிய கல்வெட்டுகள் உறுதி செய்கிறது. இதுதான் பட்டினப்பாலை பற்றிய மிக முக்கியமான குறிப்புகள். எனவே இதை வைத்து நாம் என்ன தெரிஞ்சு கொள்ளலாம்னா, 10 பாட்டில் 2 நூல்களை எழுதியிருக்கிறார். ஒன்று பெரும்பானாற்றுப்படை, மற்றொன்று பட்டினப்பாலை. அகநானூற்றில் இவர் எழுதியிருக்கிற வரிகளை பாருங்க. இந்த வரிகளுக்கான விளக்கம் நமக்கு தேவையில்லை, தேர்வு நோக்கில் நமக்கு கேட்கவும் மாட்டாங்க. ஒரு முறை கேட்டுக்கினீங்கன்னா போதும். வயங்குமணி பொருத வகையமை வனப்பின் பசுங்கால் அல்குல் மாயாளோடு வினை வனப்பு எய்திய புனை பூஞ்செக்கை விண்பொரு நெடுநகர் தங்கி இன்றே இனிதிவுடன் கழிந்தன்ற மண்ணே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலுக்கான மைய கருத்து என்னன்னா, தலைவன் தலைவியோடு தங்கியிருக்கின்றான். அடுத்த நாள் அவன் என்ன செய்ய போறானா, தலைவியை விட்டு நீங்கி வணிகத்திற்கு செல்ல போகிறான். அப்பொழுது தலைவன் என்ன பாடுகிறான்னா, நான் உன்னோடு இருந்த இன்பங்கள் எல்லாம் இவை இவை என்று கூறிவிட்டு நாளை நான் வணிகத்திற்கு செல்ல போகிறேன், செல்லும் வழியில் என்னென்ன நேருமோ என்ற வகையில் அமைந்த பாடல்தான் இது. இன்று இருக்கக்கூடிய இன்பத்தையும் நாளை வரப்போகின்ற துன்பத்தையும் குறிப்பிட்டு அமைந்ததுதான் இந்த பாடல். குறுந்தொகையில் இவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல் எண் 352 ஒரு முறை வாசிக்கிறேன், ஞாபகம் வைத்துங்க. நெடுநீர் ஆம்பல் அடைப்புறத்தன்ன கொடுமென் சிறைய கூர்வுகிர் பறவை அகல் இலை பலவின் சாரல் முன்னி பகல் உரை முதுமுறம் புலம்ப போகும் சிறுபுன் மாலை உண்மை அறிவேன் தோழி அவர்காணா ஊரங்கே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வளவுதான் இவர் எழுதியிருக்கக்கூடிய இலக்கியங்கள். முன்பே நம்ம பார்த்தோம், கடியலூர் உருத்திரங் கண்ணனார் என்பதில் கடியலூர் என்பது ஊர் பெயர் எனவும் உருத்திரங்கண்ணன் என்பது அவருடைய பெயர் எனவும் நம்ம குறிப்பிட்டிருக்கிறோம். அந்த உருத்திரங்கண்ணன் என்ற பெயர் வருவதற்கே காரணம் இருக்கிறது. அந்த காரணத்தை பார்த்துட்டோம்னா இவருடைய முழு குறிப்புகளும் முடிந்துவிடும். இவர் பெரும்பாலும் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை முறையை பற்றி தான் எழுதியிருக்கிறார். பெரும்பானாற்றுப்படையிலையும் பாலை நிலத்தை தான் முதலில் குறிப்பிடுகிறார். 8 தொகையில் இவர் எழுதியிருக்கக்கூடிய பாடல்களும்
பாலை நிலத்தினையே சார்ந்தது. பாலை நிலத்திற்கு உரிய பண்பு என்னன்னா உருத்து இருக்கும் என்று கூறுவார்கள். அதனாலே இவர் பெயர் உருத்திரம் என்னும் அடைமொழியாக வந்திருக்கலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. பாலை நிலத்தை பாடியதால் இவர் உருத்திரம் என்ற அடைமொழியை பெற்றிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது. அது மட்டும் இல்லாமல் இவர் ருத்ரகிருஷ்ணன் என்ற பெயரில் இருந்திருக்கலாம். அந்த ருத்ரகிருஷ்ணனை உருத்திரன் கண்ணன் என்ற தமிழ் பெயராக மாற்றிக்கொண்டிருக்கலாம் என்ற கருத்தும் இருக்கிறது. இந்த உருத்திரங்கண்ணனில் உருத்திரன் என்பது இவருடைய தந்தை பெயராக இருக்கலாம், கண்ணனார் என்பது இவருடைய பெயராக இருக்கலாம் என்ற கருத்தும் நிலவி வருகிறது. இவ்வளவுதான் ஆராய்ச்சியின் அடிப்படையிலும் பள்ளி பாட புத்தக தகவலின் அடிப்படையிலும் மற்றும் தமிழ் புலவர்களின் வரலாறு அடிப்படையிலும் இருக்கக்கூடிய தகவல்கள். இதை தாண்டி வேறு எதுவும் கேட்பதற்கு வாய்ப்பில்லை. இதை மட்டும் நீங்கள் இவரை பற்றி பார்த்தாலே போதும். நிச்சயமாக இதிலிருந்து தான் கேள்வி வரும். அடுத்த ஒரு மிக முக்கியமான வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.